தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ 10 to கொட்டாய் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபாரின் ஒர்க்கர்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப டீட்டெயிலா சொன்ன ஒரு படம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகன் சிங்கப்பூர்ல ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு கால் வருது. கதாநாயகனுடைய மனைவி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறதாகவும் கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கால் வருது. உடனே பதறி போய் அங்கிருந்து ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அவருக்கு கல்யாணம் எப்படி ஆச்சு, அண்ட் அதுக்கு பிறகு அவங்களுடைய ஒய்ஃப் ஒழுங்கா குழந்தை பெற்று எடுத்தாங்களா இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாரின் வாழ்க்கையில வாழ்ற அந்த ஒர்க்கர்ஸ் உடைய ஸ்ட்ரகிள்ஸை டீட்டெயிலா சொன்ன ஒரு படம் தான் இந்த உழைப்பாளர் தினம். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் உடைய வலியையும் வேதனையும் அவங்களுடைய ஸ்ட்ரகிளையும் ரொம்ப டீட்டெயில்டா சொன்ன ஒரு படம் அப்படிதான் இது. ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. குறிப்பா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே தன்னுடைய மனைவி பிரிஞ்சு ஃபாரினுக்கு போற அந்த தருணமாகட்டும், முக்கியமான இறப்புகளுக்கு கூட வர முடியாத அந்த சூழ்நிலையாகட்டும், ஃபாரின்ல தானே இருக்கா, இவனுக்கு பண பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி சொத்து கூட பிரிச்சு கொடுக்காத அந்த தருணமாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. குறிப்பா அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் உடைய யுனைடெட பத்தி ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் பாலிடிக்ஸையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அந்த வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஸ்கீமால இடைநிலை மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. டூரேஷன் வைஸ் பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. எனக்கு இந்த படத்துல பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த படத்தை காட்சிப்படுத்தின விதம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், காதல் காட்சிகள் ஆகட்டும், டிராமா வைஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்கலாம். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல திரைக்கதையா பார்க்கும்போதும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேற லெவல்ல இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.